இந்த இழந்த இலை தண்ணி எல்லாரும் வீட்டில் இதை ஆமோதிப்பாங்க. எல்லா கொள்கையில் உள்ளவங்களும் இழந்த இலை தண்ணியை ஆமோதிப்பாங்க. ஒரு சிலர் எதுக்கு இதும்பாங்க. பொதுவாகவே நீங்கள் எல்லாரும் பியூட்டி பார்லர் போயிருக்கீங்களா? எப்போல்லாம் போயிருக்கீங்க? போனதே இல்லையா? நானும் போனதே இல்லை. ஆனால் அந்த பியூட்டி பார்லரில் அந்த முகத்தை என்னமோ பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு கிரீம் தடவுவாங்களாம். அது இந்த இப்போ இழந்த இலையை வச்சு செய்கிறது தான். அதாவது அதுக்கு இழந்த இலைக்கு ஒரு தன்மை என்னென்னா, கிருமி நாசினி, முகத்தை பளிச்சுனாக்கி கொடுக்கும். இந்த கருப்புலாம் போகிறது போக்கும். அந்த காலத்துலலாம் இழந்த இலையை வாங்கி அரைச்சி பிள்ளைகளுக்கெல்லாம் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. இப்போ இழந்த இலை இது பார்த்துட்டாலே மகத்தா போன வீட்டில் தானே இது வரும்னு பயந்து ஓடுறாங்க. இப்போ அந்த இழந்த இலை எப்படி நம்ம துனியாவுக்கு வந்துச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தான் போகணும். நம்ம அவங்க வரலாறுல போனால் தான் நம்மளுக்கு இந்த விளக்கங்கள் கிடைக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? மவுத்தாயிட்டாங்க. மவுத்தானதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குளிப்பாட்டுறாங்க. அவங்க மவுத்தானதுக்கு பிறகு அப்போ சொர்க்கத்தில் இருந்து இழந்த மரத்தில் உடைய இலைகளை கொண்டு வந்து தண்ணியில் போட்டு குளிப்பாட்டுறாங்க. நம்ம வந்து இது படிப்போம் இல்லையா, வாக்கியாசுர ஓதுவோம் இல்லையா, அதில் இழந்த மரம், முள்ளில்லாத இழந்த மரத்தின் கீழ் வார்த்தைகள் வருமா வராதா? குலை குலையாக தொங்கும் வாழை மரத்தின் கீழ். சொர்க்கத்தில் போய் நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் இழந்த மரம்னு ஒன்று இருக்குது, அங்கே முள் இருக்காது. அந்த இலையில போட்டு அவங்கள குளிப்பாட்டினாங்க இல்லையா, அந்த தண்ணியில் வந்த மரம் தான் இங்கே உள்ள இழந்த மரம். புரியுதா? இங்கே உள்ள மரம் முள் இருக்கும், அங்கே உள்ள மரத்தில் முள் இருக்காது. அப்போ நம்ம இன்ஷால்லா இதை புரிஞ்சுக்கிறோம். அந்த இழந்தை தண்ணியில் போட்டு நம்ம பண்ணும்போது நம்ம அந்த மல்தான படம் பாடி என்ன செய்யும்? துருநாற்றை வெளியே வராமல் பாதுகாக்கும். அதுக்காக இழந்த இலை தண்ணியை, இழந்த இலையை வாங்கி நம்ம வெந்நியில் போட்டு அதை அந்த தண்ணியை வச்சு கலந்து நம்ம குளிக்க வைக்கும்போது அந்த உடம்பு பாடியில் உள்ள துருநாற்றம் வராது. இது வந்து ஒரு நாள் குளிக்காட்ட யாராவது பக்கத்தில் உட்காந்துருக்க முடியுமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் மதுத்தானதுக்கு பிறகு ஜனாசா வந்து எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டிருக்கும். இப்போ நம்ம இஷ்டம்டா வாயை மூடி இருக்கலாம், இஷ்டம்டா காதை மூடி இருக்கலாம், கண்ணை மூடி படுத்திருக்கலாம். அது எல்லாமே வாசல்கள் திறந்து தான் இருக்கும். அப்போ அப்படி வரும்போது என்ன ஆகும்? துர்நாற்றங்கள் வெளியே வரதான் செய்யும். அப்போ அதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த இழந்த இலையை போட்டு குளிப்பாட்டுவாங்க.